அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா, ஈரான், அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுடைய சூழ்நிலையை அடுத்தடுத்த தொகுப்புகளாக பார்த்துட்ருக்கோம். இது நம்முடைய 21வது பாகம். ஈரான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. எங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட் மீது அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஐஏஇ அதை உறுதிப்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சற்று பதற்றமாக தான் இருக்குது. இது காலையில் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். தனது 20வது பதிவிலே அந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸில் ஒரு கடுமையான ஹிட் அடித்தது. அந்த இடத்துல ஒரு சில நில அதிர்வு மாதிரி ஏற்பட்டது. தாக்குதல்னால் நில அதிர்வா இல்லை வேறு என்னவா பெரிய டவுட்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கணக்கு நேர்கோட்டில் வருது. அந்த இடத்துல குசஸ்தான் ப்ராவினன்ஸில் அங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஏதோ சம்திங் ஆனதும் இந்த குற்றச்சாட்டு ஐஏஏ ஓடி வந்து ஆமான்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சம் பிக் ஹேப்பன் பெருசாக நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அங்கே ஜோர்டனில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளை குறி வைத்து மறுபடியும் தாக்குதல். ஜோர்டனை பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்க. முதல் முறையாக இஸ்ரேல் உள்ளே வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைகள். நாங்கள் பவுன்ஸ் பேக் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க அமெரிக்க தரப்பில் எங்கள் போர் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது, தாக்குதலை நடத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிர்புதிரி சம்பவங்களும் பல அதிரடி சம்பவங்களும் பல அதிரடி தாக்குதல்களும் பல அதிரடி நிகழ்வுகளும் ரொம்ப அதிரடியாக வழங்க போகிறோம். நீங்கள் அதிரடியாக தயாராக இருங்க. ஸோ அதிரடியான பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பரபரப்பான செய்தி ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். எங்கெங்கே தாக்கல் நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. குசஸ்தான் ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துக்கு மேலே கொஞ்சம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் தான் காலையில் ஒரு 5.0 அளவுக்கு ரிக்டர் அளவுக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் ஒரு பெரிய லவுடு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதான் சொன்னாங்க. அங்கே தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது. இப்போ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆகஸ்ட் 2023 இது ஓப்பன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பேர் வந்து டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்த டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்தில் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக கூட அந்த கிரேடட் ஏரியா அதனுடைய பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் வந்து போயிட்டு இருந்து அந்த வரைபடத்தில் கூட பார்க்குறீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு பக்கத்தில் தான் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஐஏஏ ஓடி வந்து நாங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே எங்களுக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, டவுட்லாம் இல்லை, உறுதி தான், அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதனால் மைக்ரோ லெவல் வாட்சிங்கில் ரொம்ப கிளியராகிறாங்க. ஏதாவது டேமேஜ் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வருமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் தரப்பில் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு தீவிரவாத செயல், எப்படி நீங்கள் தாக்கல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தனது எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. மேபி நாளை காலையில் தான் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தையும் இப்போ ஈரான் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி அவ்வளோதான், அணு கதிர்வீச்சு வரப்போகுது அந்த ரேஞ்சுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஐஏஏ நாங்கள் வந்து உள்ளே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமான்னா வேணான்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் உள்ள ஒரு 3 சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் 2ஐயும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு அந்த பகுதியில் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. இது சம்பவம் நம்பர் 1. அணு நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்களா? அப்படி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறதா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். பரபரப்பு நம்பர் 2. இந்த புகைப்படத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் வந்து தாக்கல் நடத்தப்பட்டது. 2 வீரர்கள் இறந்து போனது, 4 வீரர்கள் படுகாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்ஸிங்கும் கிட்டத்தட்ட இறந்து போனதாக தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இதுதான் ஜோர்டனுடைய வரைபடம். ஜோர்டனுடைய வரைபடத்தில் முவாக் ஷால்டி அப்படின்லாம் அராக் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமான் பக்கத்தில் வந்து கிங் அப்துல்லா 2 ஏர்பேஸ், பிரின்ஸ் ஹசன் ஏர்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்படி கீழே வந்தீங்கன்னா கிங் ஃபயாத் ஏர்பேஸ் இருக்குது. அதுக்கு கீழே ராயல் ஜோர்டன் நேவி பேஸ் இந்த இடத்துல தான் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இங்கே வந்து கிங் ஹுசைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் இஸ்ரேலுக்கு லைட்டாக பக்கமாக தான் இருக்குது. இந்த தாக்கல் நடத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பே அமெரிக்கா வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக விமான நிலையத்தில் எங்கேயா கிளம்புற மாதிரி இருந்தாலும்
இமீடியட்டாக அந்த கிங் ஹுசைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, ஆடன் சொல்லிட்டு இன்னொரு பகுதி இருக்குமே, ஆடன் ஆஃப் சவுத் ஜோர்டன் பகுதியில். அதுவும் மிக முக்கிய பகுதி. அங்கே ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஜோர்டனுடைய பவர் ஹப் ஒன்று இருக்குது. அதை குறி வச்சு அடித்தாங்களா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு குறி வச்சு அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் மக்களை வெளியேற்றிட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்பே பரபரப்பாயிட்டாங்க. ஒரு அபாய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆவலுன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த தாக்குதலை யார் இடைமறித்தது அப்படின்னா இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து இது மாதிரி அச்சுறுத்தல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இஸ்ரேல் இடைமறித்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதற்கு முன்பு அங்கே அமெரிக்க நிலையிலிருந்து ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போ 2 தரப்புலேயே தாக்கல் நடத்தப்பட்டிருந்தா கூட வந்து அக்காபான்னு சொல்லிட்டு சீபோர்ட் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு. அப்புறம் ஜோர்டனுடைய ஹமான் பகுதியை வந்து குறி வைத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா, ஜோர்டனை விடாத குறி வைக்கிறாங்க. டீசாலினேஷன் பிளான்ட்டை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் ஹப் ஒன்று குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விமான நிலையத்தையும் அடிக்க இதற்கு முன்பு அமெரிக்க நிலைகள் மட்டுமே குறிவைத்து அடித்திருந்த ஈரான் தற்பொழுது ஜோர்டன் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளை குறிவைத்து அடிக்க தயாராகிட்டாங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு பக்கத்திலே வந்துட்டாங்க. இஸ்ரேல் வந்து இடைமறித்து தாக்கல் நடத்துறாங்க. ஒரு 3 ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திட்டு 4வது மிசைல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து ஒரு சில பகுதியில் அந்த டெப்ரீஸ் விழுந்து புகை மண்டலம் வருகிறதா, தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு வருகிறதான்னு தெரியல. ஆனா பாதிப்புகள் சற்று தெரிகிறது அந்த பகுதியில். இப்ப இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தட்டு தடுமாறி 1 இன்ச் இந்த பக்கம் வந்திருந்தா கூட பல போர் விமானங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எங்களை யார் தடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், பதிலடி கொடுத்தே தீர்வுன்றாங்க. கடந்த 2 நாட்களாகவே இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க உள்ள வரதுக்கு. ஆனா வெள்ளை மாளிகையும் தெரியும், ட்ரம்ப் தரப்புல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இஸ்ரேல் இந்த யுத்தத்துல நுழையக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா ஈரான் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தாக்கல் நடத்தி அவங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம். இஸ்ரேல் வந்தாங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமா முடிச்சு வச்சிருவாங்க, மறுபடியும் 3 மாசம்லாம் தாங்காது அப்படின்ற கோணத்துல இஸ்ரேல் உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் இன்னைக்கு கூட சாயந்தரமா ஃபாக்ஸ் நியூஸுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு நெதன்யாகு அவர்கள். திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு அமைச்சரவையும் பிளஸ் வந்து டிஃபென்ஸையும் அவசரமாக கூப்பிட்டுருக்கிறாரு, ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. பென்குரியன் அங்கே விமான நிலையத்தில் அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் சரி, அது இல்லாமல் அங்கே F-15 நிறைய பாதி விமானத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார்? அமெரிக்கா வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இப்போ பாதி மேலே இறக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி அவங்க உள்ள வராங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இஸ்ரேலுடைய எச்சரிக்கைகளும் அமெரிக்கா வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி அமைதியா வைத்திருக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு ஜோர்டனுடைய எல்லை வரைக்குமே வந்திருக்கிற இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டதா, அடுத்த சம்பவத்தை சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்ட்டு இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3 நம்ம குவைத்தை பார்க்க வேண்டிய ஒரு சமயம். குவைத் 3வது முறையாக தனது டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று, ஒரு பவர் ஹப் ஒன்று, ஏற்கனவே மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று குவைத் சொல்லியிருக்கிற அந்த வேலையிலே மற்றொரு அந்த பவர் ஸ்டேஷனுடைய ஹப்பை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த பவர் ஸ்டேஷனுடைய ஹப்பு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க, இதுவும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் மேலகரம் பார்த்துக்கோன்ற மாதிரி நீ பின்னாடி சொல்கிறேன்னே. அப்படி என்னதான்ப்பா சொல்ல போகிற அப்படின்னா, இந்த பவர் ஸ்டேஷனை அடித்தது மட்டும் இல்லாமல் டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்கன்றாங்க. ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்றது ஒரு புகைப்படத்தில் உங்ககிட்ட காட்டுறேன் நான், பார்த்துக்கோங்க. இந்த புகைப்படம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அரபு நாடுகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷத்துக்கு 7.2 பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல 0.8% குவைத்து, கிட்டத்தட்ட 80% இதை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அடுத்து சவுதி அரேபியா 3, UAE 1.1, 1.9, ஓமன் 0.5, கத்தார் 0.7, பக்ரைன் 0.3. இப்போதைக்கு குவைத்தை மட்டும்தான் அடிக்கிறாங்க. அடிஷ்னலாக இவங்க ஜோர்டனையும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதும் கூடுதல் தகவல். சரி, நான் உங்களுக்கு முந்தானேத்து பதிவுலேயே சொல்லியிருந்தேன், ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று, அந்த பம்பிங் ஸ்டேஷன் அடித்ததுக்கு ஈரான் வந்து எங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டை அடிச்சிட்டாங்கன்னு முயோன்னு இருந்தாங்க. அதுவும் 10,000 குடும்பங்கள் தண்ணி இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் இறக்க போகிறார்கள் நாங்கள்.
இன்னைக்கு ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரத்தில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் டீசாலினேஷன் பிளான்ட்டவே அப்படின்ட்டு 2-3 புகைப்படங்களை உங்களுக்காகவே காட்டுறேன் நான். பாருங்க பாஸ் மக்களே, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டுன்றது வேற, அது ஒரு மாபெரும் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. ஒரு பம்ப் இருக்குது, ஏதோ தண்ணி எடுத்துருக்கீங்க, நீங்கள் அந்த பக்கம் அனுப்புகிறீங்க. இந்த பம்பை வந்து ஒரு இன்னொன்று வாங்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சு முந்தா நேற்றே சொன்னோம். சில பேர் என்ன கொஞ்சம் கழுவி ஊற்றுனீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் இதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இது வந்து கொஞ்சம் எனக்கு ஓவராக தெரிஞ்சுது. அதான் அப்பயே அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த ஹார்மூஸ் ப்ராவினன்ஸில் எங்களுடைய பவர் அப் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு மின்சாரமே வரல அப்படின்னு நேற்றெல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு 24 மணி நேரத்தில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இது கூட உங்களோட ஸ்பீடு ஒர்க் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பவர் அப்புடைய அட்டாக் அப்படின்னா இப்போ குவைத்தில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அது 24 மணி நேரத்தில் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏதாவது பவர் லைன் எங்கேயாவது கட்டாக இருக்கும். இது எல்லாமே ஈரான் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பயங்கரமாக அடிச்சுட்டாங்கன்றாங்க. ஆனால் அடுத்து 24 மணி நேரத்தில் ஓடி வந்து சரி பண்ணுறேன்றீங்க. இது எனக்கு கொஞ்சம் ஓவராக தெரியுது. அந்த டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சது, அப்புறம் வந்து இந்த பவர் வந்து யாருக்கும் கரண்ட்டு கட்டலாம் இல்லை, 24 மணி நேரம் நாங்கள் சரி பண்ணணும்னு சொன்னது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாக்குதலையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு நேராகிடும். நான் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன்ல, ஈரான் அப்படி தான் சொல்லுவாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே முடிஞ்சது, அணு கசிவு வருது அதை வருதுன்றாங்க. சரிப்பா சொல்கிறீங்கல்லப்பா, ஐஏஏ உள்ளே வந்து விடலாமா, நான் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க, சர்வதேச சட்டத்தை மீறிட்டாங்க, தீவிரவாத தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்வாங்க. 2 நாள் கழிச்சு சரி பண்ணிட்டோம், நாங்களே 24 மணி நேரத்தில் அந்த ஏரியாவை சரி பண்ணிட்டேன்றாங்க. எனக்கு இப்போ சந்தேகமே அவங்க மேலே இல்லை, அமெரிக்கா மேலே தான் இருக்குது. போய் நீங்கள் பாட்டு எம்டி எடுத்த டமான்னு அடிச்சுட்டு புகை வர வைக்கிறீங்களா அப்படின்ற இன்னொரு சந்தேகம் எனக்கு அமெரிக்கா மேலே பெருசாக வந்துருச்சு கடந்த 2 நாட்களாக. இந்த பாலங்கள் தகர்க்கிறீங்க, என்ன பெருசாக ஒரு இம்பாக்ட் அப்படின்னா உடனே அவங்க சைடில் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பதிவுலாம் பாருங்களேன், இது எல்லாமே வந்து அந்த பந்தர் அப்பாஸில் அந்த டனல் எல்லாமே பெருசாக இவங்க கட் பண்ணணும், அவங்க உள்ளே வர முடியாது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே டனல் அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்க சரி பண்ணுறாங்க, சரி பண்ணிட்டு வராங்க. முடிஞ்சால் நீ வேற பாதையை கூட ரூட் பண்ணுன்றாங்க. ஏன்னா ஒரு பரந்த விரிந்த தேசம், அது மண் ரோடே அந்த பக்கம் போகுது. அதான் மலை பற்றிக்கு மழை கிடையாது, வறண்ட தேசமாக இருக்குது. வறண்ட தேசமாக இருக்கிறதுனால என்னாச்சுன்னா பாதையை வந்து உடனுக்குடனே ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இருந்தாலுமே குவைத் வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாவில். ஏன் பாஸ் நீங்கள் எங்களை மட்டும் அடிக்கிறீங்க பாஸ், எல்லாத்தையும் அடிங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூஏ தான் அதிகமாக அடித்தாங்க சீசன் 2ல். பட் இந்த சீசன் 3ல் என்னமோ தெரியல, குவைத்தையும் ஜோர்டனையும் பிடிச்சிட்டாங்க. யாரும் அமெரிக்கா வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க, பயங்கரமாக பிடிச்சிட்டாங்க. இடையில இப்போ ஈராக்கை கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. இந்த இமேஜஸ் கூட பாருங்கள், இது எல்லாமே அந்த சேட்டலைட் இமேஜஸில் தெரிகிற பதிவுகள், காடு எரின்று பற்றி எரிகின்ற பதிவு எல்லாமே வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி F-22 ஏர்கிராஃப்ட்டு, F-16 ப்ளஸ் வந்து F-35. அது F-35 வந்து நாங்கள் அடிஷ்னலாக USS பாக்ஸர் அரேபியன் சீலிருந்து கிட்டத்தட்ட கிளம்பியிருக்கு, பணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த தாக்குதலுக்கு நம்ம போட்டிருந்தாங்க. 12 F-16 CJ ஃபைட்டிங் ஃபால்கன் ஃபைட்டர் ஜெட் வந்து அமெரிக்காவுடைய ஏர்பேஸில் இருந்து கீழே மேபி யூகேவுக்கு வருதா இல்லை இஸ்ரேல் நோக்கி வருதான்னு தெரியல, தொடர்ந்து வந்த வண்ணமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து ஒரு 3 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. 2 கப்பல்கள் எங்கள் பேச்சை கேட்காம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல்களை தாக்கல் நடத்திட்டாங்க. இன்னும் 2 கப்பலை வந்து நிறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த பொது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய வண்ணம் தான் இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். கீழே நம்ம லெபனான் பக்கம் போனால் ஒரு சில டனலை நாங்கள் கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாகி வந்து இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து தாக்கல் நடத்தப்பட்டு இருக்குது. இன்னைக்கு கூட பெரிய தாக்கல் நடத்தினாங்க சதன் லெபனான் பகுதியில். அதனால் பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வாஷிங்டன் போனார், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கோ இல்லையோ, இந்த பக்கம் ஈரானுடைய அராக்சி அவர்கள் இன்னைக்கு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது இதுக்கப்புறம் நெகோசியேஷன் வந்து 10% தான் இருக்குது, ஃபுல்லாகவே ஃபெயிலர். அப்போ நீங்கள் முஸ்தபா அலி காமனி அவர்களை பார்க்குறீங்களா, அவர் என்ன விருப்பம் தெரிவித்தார், நீங்கள் எத்தனை தடவை சந்திச்சிருக்கீங்கன்னா நான் இது வரைக்கும் சந்திக்கல, ஹைலி செக்யூரிட்டியாக இருக்குது,
நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, அங்கேருந்து நியூஸ் மட்டும்தான் வருது, இது வரைக்கும் நான் சந்திக்கலை அப்படின்ற இன்னொரு கோணத்துலேயும் பார்க்குறாங்க. தொடர்ந்து ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க, இஸ்ரேல் உள்ள வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து எழுதியிருந்தாங்க. தொடர்ந்து ஜோர்டானுடைய விமான நிலையங்கள்லேருந்து ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களை அவங்க அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க கடந்த 2 நாட்களாக அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலுமே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஈராக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 நபர்கள் தீவிரவாதிகளுக்கு தொடர்புடையதாக அவங்க ஃபண்டிலிருந்து மீது எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. போப்பா சந்தோஷமாக இருப்பா, போப்பா நம்ம ஆளுங்களாயிட்டீங்க, போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு ஈராக்லாம் தடைகள்லாம் வந்து நீக்கியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். நான் நம்ம ஆண்களுடைய ஒரு உருக்கமான பதிவு, என் நெஞ்சை பிழிகின்ற ஒரு பதிவாக இருக்குது. தொடர்ந்து ஆண் சமூகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுன்றதில் நான் ஒரு கேரளாவை உலுக்கிய ஒரு சம்பவம் ஒன்று. அப்போ இது அடிஷ்னலாக உங்களுக்கு சலால் டேம் ப்ளஸ் வந்து இன்னொரு டேம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, என்ன பகலிஹர் டேம்னு சொல்லிட்டு இந்த 2 அணைகள்ல இருந்து ஃபுல்லாக நிரம்பி வழிந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்கு. இந்த தான் பிரச்சனை வச்சுட்டு இந்த அணுகுண்டு பாய்ஸ் நான் கடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு அட இருப்பா, மழை வந்தால் எங்கே போயிடப்போகுது, டேம் ஃபில் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் வரப்போகுது, பெருசாக வறண்ட ஏரியாலாம் கிடையாது, அட கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பா கோட்டசாமின்னா, ஆஹா அணுகுண்டு கடிச்சு போட்டே தீருவேன், அணையை தடுக்கிற கை வெட்டியே தீருவேன், இந்த டைலாக்லாம் இப்போ உங்களுக்கு தேவையா? இப்போ நிரம்பி வழியுதில்லை, இப்போ வருதில்லை, பாத்திரத்தை எடுத்து பிடிச்சி வைங்க, எல்லாத்தையும் எல்லாம் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபுல்லாக தண்ணி கடைசியில் நீங்களும் போய் எங்கே கலக்க போகிறீங்க, கடலில் தான் கலக்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையானதை விட மிக அதிகமான அளவுக்கு தண்ணி கொடுக்க தான் டேமை திறந்து விட்டாங்க. அதே போல் இந்தியாவும் என்ன தான் நீங்கள் சொன்னாலுமே தண்ணி யாராலையும் தடுக்கலாம் முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே அது போய் தான் தீரும். எத்தனை அணைகள் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலுமே ஒரு லெவலுக்கு மேலே காஷ்மீர் அந்த பகுதியில் வந்து பெருசாக வறண்டதாக சரித்திரம் இல்லை, அது போய் தான் தீரும். தேவையில்லாமல் பாகிஸ்தான் அதுக்குள்ளே ஒரு பில்டப் பண்ணி ஒரு பெருசாக கொண்டு வந்து அதுக்குள்ளே சீனா ஓடி வந்து நாங்கள் தடுக்கட்டோமா ஆஹா ஓ ஐயோன்னு அவங்க ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இதை நான் ஆர்கே சேனலில் கூட பேசியிருந்தேன். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ரஞ்சிஷன். அவருக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது. 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆகிட்டு. கல்யாணமான மனைவி 2வது வருடத்திலே வேறு ஒருத்தனை கொஞ்சம் அஃபையர் ஆகிட்டு கல்ஃப் கண்ட்ரியில் போயிட்டு அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிருச்சு. போன அந்த அம்மா கேஸ் எதுவும் போடல. 8 வருஷமாக அந்த பெண் குழந்தைய தனிப்பட்ட முறையில் வளர்த்துறாரு. தனது ஓன் கேரில் கண்டக்டராக வேலை செய்கிறாரு. கண்டக்டர் வேலையும் தாண்டி தனது சொந்த முயற்சியில் அந்த பெண் கூடயே இருந்து தனது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார். அந்த குழந்தைக்காக மற்றொரு மறுமணம் கூட செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார், கூடயே வாழ்ந்திருக்கிறார், வளர்த்திருக்கிறார், அனைத்து தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறார். 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து கோர்ட்டில் கேஸ் போடுது. கோர்ட் என்ன பண்ணுது, விசாரிச்சுட்டு இல்லை அது வந்து அம்மாவின் கஸ்டடியில் இருக்கிறது தான் கரெக்டு, தந்தையுடன் இந்த குழந்தைய வந்து இருக்கக்கூடாது, தந்தையுடன் பிணைப்பிலே இருந்தால் கூட தாயினுடைய தியாகம் தான் ரொம்ப முக்கியம், அதனால் தாயே ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கூட அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? 8 வருஷமாக வளர்த்திய அந்த குழந்தைய கூடயே இருந்து எல்லாத்தையும் அணுவா வளர்த்திய அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணாப்புல கடைசியில் அந்த தனிமையை அவரை வாட்டி இருக்கிறது. அந்த தீர்ப்பு அந்த அடுத்த 2 நாள் அந்த குழந்தை போனதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டார், இறந்து போயிட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து ஆண் சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து தியாகங்களையும் செய்து அனைத்து வித பணிவிடைகளையும் செய்து தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஏடிஎம் மணியாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்து செஞ்சு கடைசியில் நீங்கள் வேற ஒருத்தனோட அஃபேர்ஸ் ஆகிட்டு போயிட்டு வந்து மறுபடியும் அந்த இருக்கிற அந்த குழந்தையும் நீங்கள் பறிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமாக ஆண் சமூகம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தில் நினைக்கிறேன், ஒரு ஸ்கூல் ஓனரு அவங்க இன்னொருத்தனோட அஃபேர்ஸ் இருந்து ஒரு பாம்பு ஒன்று உள்ள விட்டு கடிக்க வச்சு கொண்டிருக்காங்க. அப்போ அது வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பர்டிகுலராகவே வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி அந்த ஸ்கூல் ஓனரை வந்து அந்த அம்மா வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. இது எல்லாமே கள்ளக்காதல் ஒரு பக்கம், இதெல்லாம் ஆண் சமூகம் எங்கேயே போகிறது.
ஏதோ ஒரு வழிகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது கூடிய விரைவில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து ஆகணுன்ற மனநிலை எனக்கு வெடித்து விட்டது. அதை நான் உங்ககிட்ட ஆலோசனை ஈடுபடலான் இருக்கிறேன். நான் பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஒரு மனது உலுக்கிய ஒரு சம்பவம், கேரளாவில் நடந்த சம்பவம். 8 ஆண்டுகளாக குழந்தையை கை விட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் மனுஷன்? இன்னைக்கு இல்லை, இறந்து போயிட்டாரு. யார் பொறுப்பு? எப்படி நீதிபதி அவர்கள் மொத்தமாக தாயே சிறந்தவர் அப்படின்னு எப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம்? அதனால் அந்த மனவேதனையோடு அந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.